கொழுந்தனாரே, இந்தாங்க டீ. சாரி கொழுந்தனாரே. ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். நான் வாஷ் பண்ணி தரேன். நானே வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நான் இப்போ வந்துடுறேன். அட கொழுந்தனாரே, அன்னைக்கு நான் உங்க டி-ஷர்ட்ல டீ கொட்டிட்டேன் இல்லையா? அந்த டி-ஷர்ட்டை கொடுங்க, நான் வாஷ் பண்ணி தரேன். அந்த டி-ஷர்ட் அங்கதான் இருக்கா நீ? சரி சரி, ஓகே, நான் வாஷ் பண்ணி கொண்டு வரேன். ஆனா கொழுந்தனாரே, உங்க பாடி ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவா? ஆமா. என்ன ஒண்ணு கொஞ்சம் தொப்பை போட்டுருச்சு. ஆனா அழகா இருக்கீங்க. நிஜமாவா? கொழுந்தனாரே, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடைச்சது இல்ல நீ. எந்த லவரும் இல்ல. அப்படியா? ஒருவேளை உங்களுக்கு யாராவது லவர் கிடைச்சிட்டாங்கன்னா அவங்க லவ் பண்றேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றது, அவளுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். அதுக்கப்புறம் அப்படியா? அப்போ ஓகே கொழுந்தனாரே, நான் உங்களோட இந்த டி-ஷர்ட்டை வாஷ் பண்ணி கொண்டு வரேன். கொழுந்தனாரே, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எப்பல இருந்து? எனக்கே தெரியல. உங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமா தான், நான் தனியா இருக்கும்போது நீங்க தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தீங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கத்து கொடுத்தீங்க. நீங்க அடிச்ச ஜோக்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் டீ கொண்டு வந்து கொடுங்க நீன்னு சொல்றது. அப்புறம் எப்பவுமே என்கிட்ட செல்லமா விளையாடுறது. அப்புறம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் உங்களை எனக்கு எப்ப பிடிச்சதுன்னு தெரியவே மாட்டேங்குது. நிஜமாவா? நிஜமாதான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எப்போல இருந்து? அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமா உங்களோட கண்ணை பார்த்தேன். நீங்க என்ன ரொம்ப விரும்புறீங்கன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா தான். நீங்க ரொம்ப நல்லவரு. உங்களுக்குள்ள நான் எப்பவுமே உங்க அண்ணனை பார்த்திருக்கேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அண்ணி? உங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்? நான் ஒரு கன்னி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படியா? அதெல்லாம் நீ என் கூட தூங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கலையா? ஒரு கன்னி பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நீங்களும் தான் என் கூட தூங்கி இருக்கீங்க. அதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம் இல்ல. அப்ப நீ என்ன காதலிக்கலையா? இல்ல. அப்போ சரி, இப்பவே நான் எல்லார்கிட்டயும் போய் நமக்குள்ள என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றேன். நீ பாத்துட்டே இரு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். புரிஞ்சுதா?